பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸ்க்கு லஞ்சுக்கும் இவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நீங்க ஸ்பெஷலா வந்து இருக்கலாங்க. இது எவ்வளோ சாஃப்டா போகுது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து மட்டன் ஃப்ரை பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க என்னென்ன சமைச்சு ஃபேமிலியா சேர்ந்து சாப்பிட போறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸ்க்கு லஞ்சுக்கும் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 போல ஆகுதுங்க. நான் வந்து 5 மணிக்குள்ள எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் முடிக்கல. இன்னைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு 3மே சமைக்கணும். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேங்க. என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்ததா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து வதக்கி வச்சிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா வந்து சின்ன இது வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கேங்க. எண்ணெய் போடாம வெண்டைக்காய் வறுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து இதுல வந்து சாம்பார் வச்சிருக்கேங்க. சூப்பரான ஒரு பருப்பு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்ததா புளி ஊற வச்சிருக்கேங்க. வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யறோம்ல அதனால. அடுத்ததா இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சிருக்கேன். இதுல எப்பயும் போல சாதம் இருக்கு. இது வந்து சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. சிக்கன் ஃப்ரை இருக்கு. மாவு வந்து இங்க கலக்கணுங்க. இன்னும் கலக்கல, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெண்டைக்காய் குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் பயிர் வகை போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து தோரைக்காய்ங்க. மலைத்தோரன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய தோரையாக இருக்கும். அதுதாங்க போட்டு செய்ய போகிறேன். அடுத்ததாக இது பாருங்க நல்லா வதங்கியாச்சுங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வதங்கும் போதே போட்டாங்க. தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா சூப்பராக வதங்கும். பாருங்க நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை செய்யறது இட்லி செய்யறதுன்னு சொல்லி தெரிலங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சுட்டு அது வெந்துருச்சு. அது என்னன்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்றதுக்காக லஞ்ச் எடுத்துன்னு வந்துட்டு என்னென்ன சமைச்சுன்னு சொல்லி அப்படியே பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, அதனால அப்படி இருக்கு. ஆனா இப்படி சாப்பிட்டாலே நல்லா தாங்க இருக்கும். அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு. கவின் இந்த தோசை என்ன குழம்பு வேணும்? கறி குழம்பு இல்ல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சு வச்சிருக்கேங்க அப்பாவுக்காக. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பார் வந்து துவரம் பருப்பு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்ததா எப்பயும் போல சுடு சுட வந்து சாதம், சூப்பரான சாதம். இன்னும் யாருமே பாத்தீங்கன்னா சாதம் சாப்பிடலங்க, அப்படியே இருக்கு. இது வந்து புது அரிசிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரைஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு செஞ்சுட்டாங்க. வெண்டைக்காவும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துவரைக்காய்ங்க. துவரைக்காய் கொட்டை வரும்ல, அது உரிச்சு போட்டு சூப்பரா ஒரு புளிக்குழம்பு செஞ்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம இதுல எல்லாம் வந்து கவினை எப்படி பிச்சு போட்டுக்கிறோம் பாருங்க. கவி இரு நான் முடிச்சுட்டேன். இது போல் நல்லா வேக வச்சுட்டா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. பாக்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ்ல எல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போறோம். சைலண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வந்து வெண்டைக்காய் சாம்பார் பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு. அது சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு செஞ்சுட்டேன். டேஸ்ட் சொல்லவே வேணும். கண்டிப்பா வந்து நீங்களும் இது போல வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் செஞ்சீங்கன்னா இது போல பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தி.
அடுத்ததா கவின் டைம் போக மாட்டாங்க. அடுத்ததான் வந்து தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாங்க. அதனால வந்து ரைஸ் கம்மியாவே வச்சா போதும். சக்கரவள்ளி கிழங்கு கால் வச்சதான் ஒரு ஆள் 70 ரூபாய். ஆமா தான் சாப்பிடுங்க. சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்பவே பிடிக்குங்க. அது இது போல சாஃப்டா வேக வச்சிட்டோம்னா தொண்டையில எல்லாம் கூட சிக்காதுங்க. நல்லா நைஸா வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். நிறைய வெந்துருச்சு, அதனால சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். கையத்தையும் உழுப்ப மாடா. அடுத்து கவினி பாக்ஸ்க்கு குழம்பு போட்டுக்கலாம். கவினி இது போல பயிர் வகைகள் எல்லாம் நல்லாவே சாப்பிடுவான். அதனால அவங்க கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறேன். அடுத்ததா சரணியாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அன்சிக்காவுக்கு அன்சிக்கா வெண்டைக்காய்னா நல்லாவே சாப்பிடுவா. அதனால அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வெண்டைக்காய் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது மிக்ஸோட பாக்கு அவங்களுக்கும் சூப்பரா வெண்டைக்காய் போட்டு கொண்டு வச்சாச்சு. அவ்வளவுதான்ப்பா. லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியா. அடுத்தது ஸ்நாக்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த குழம்பு போட்டு தரேன். வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடு. வெண்டைக்காய் குழம்புல தோசை வேற என்னதான் வேணும்? சரி சூடே சேர்த்துதான் இருக்கும் பாருங்க. சரிதான் அந்த குழம்பு கொஞ்சம் வேலை கறி குழம்பு இல்லைன்னா சாப்பாடு யாரும் கஷ்டமா இருப்பா. நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா நாச்சு அதனால வந்து பீஸ்கெல்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. தோலெல்லாம் முடிச்சுக்கணுங்க. முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. போதும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது என்ன வேணும் கையில வச்சுக்கலாங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அவங்க 2 கிலோ தராங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறோம்னா அதனால வந்து நிறையவே விற்கிறேன். இவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. நீங்க எல்லாம் குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்க. குழம்பு நல்லா இருக்குதா தங்க? கவி நல்லாதா வெண்டைக்காய் குழம்பு? அவங்க தோலெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. நான் எடுத்துட்டு போட்டு பேக் பண்ணிடுறேன். உங்க வீட்டுல என்ன லஞ்ச் சமைச்சீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே வாங்க இதுக்கெல்லாம் சமைக்க போறேன் பார்க்கலாம். லிப்ஸ்டிக் பாருங்க. அம்மா நல்லாதான் வீடியோ ஷைங்க. அம்மா கறி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூறு கறிங்க. இது 2 கூறு அளவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட ஃபேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்குங்க. இது வந்து நுரையீரல் கறி வந்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் இருக்கு. கால் வந்து இது கறின்னு போடலங்க. ஸ்பெஷலா வந்து கால் வாங்கியிருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா போட்டியும் இருக்கும். காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க ஆட்டோடைய போட்டி. அடுத்ததா குட்டி போட்டி வெட்டி போட்டாச்சு. இங்க இருக்கு பாருங்க குட்டி போட்டி. அடுத்ததா ஈரல் கெட்டி ஈரல் சொல்லுவோம்ல அதுவும் இருக்கு பாருங்க. கொழுப்பும் இருக்கு. கொழுப்பு பிடிச்சவங்க சாப்பிடலாம், பிடிக்காதவங்க சாப்பிட வேண்டாம். இது ஒரு கறியா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுலயும் கறிதான் இருக்கு பாருங்க. இது வந்து கடையில வாங்கின கறி. ஒரு பீஸ் எவ்வளவு பெரிய பீஸா இருக்கு பாருங்க. பிரியாணி பீஸ் மாதிரி இருக்கு. இதையும் நம்ம வெட்டதான் போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வெட்டிக்கலாம். ஈரல் வெட்டிக்கலாங்க. ஈரல் எவ்வளவு சாஃப்டா போகுது பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுலயே போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா இன்னொரு ஈரல் இருக்கு. இது போல வந்து நம்ம கறியா வாங்கி குழம்பு செய்யறத விட, இது போல கூறு கறி வாங்கி நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சவுண்ட் கேக்குதா? கறி வந்து வெட்டிக்கலாங்க. இவ்ளோ கறியெல்லாம் என்னால வெட்ட முடியாது. அதனால வேற ஒருத்தவங்க கிட்ட குடுத்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, கறி வந்து நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து கிரேவி செய்யறதுக்கு நல்லாருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரியாணி செய்ய போறோங்க. அதுவும் கொஞ்சம் கறி வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இவ்ளோ கறி இருக்குன்னு சொல்லி. இங்கேயும் இருக்கா. கால் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா தீச்சிடணுங்க. தீச்சிட்டு தான் வெட்டணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியாணிக்கு பாருங்க இந்த பீஸ் ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான பீஸு. இது வந்து மட்டன் கிரேவி செய்ய போறோம். அதுக்குங்க. அங்கேயே இருக்கட்டும். இப்ப நான் போய் குழம்புக்கு அம்மா பாத்தீங்கன்னா, கறி சைஸ் சொல்றாங்க. இவ்வளவு பெருசு வெட்டணும், அவ்வளவு பெருசு வெட்டணும்னு சொல்லி. அம்மா தானே? ஆமா. இப்போ நான் போய் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் பாத்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சுர்றேன். அம்மா வந்து குழம்பு செய்வாங்க. நான் வந்து அம்மாக்கே தெரியாத மாவு பேஞ்சு வச்சுட்டுருக்கிறேங்க, சப்பாத்தி செய்யறதுக்காக. சாதமும் வைக்க போறோம். சப்பாத்தி இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்குங்க. இப்ப நான் போய் தக்காளி, வெங்காயம்லாம் வெட்டி வைக்கிறேன் அம்மா வரத்துக்குள்ள. வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கறி வெட்டி அம்மா எடுத்துட்டான். நம்ம போலாம். பாய். பாருங்க கறி பீஸ். இது வெட்டி இன்னைக்கு சமைக்க போறாங்க. என்னடா இவங்க வீட்ல டெய்லி கறியே நினைக்காதீங்க. கறியே போட்டு கறிமாக தான் சமைப்பாங்க. டேஸ்ட் டேஸ்ட் காலையில பாருங்க. என் மரி புள்ள 2 பங்கு கறி குடுத்துக்கிறா அப்படியே. அவருக்கு வந்து நான் சமைச்சு கொடுத்தாதான் பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது போட்டுடலாமா? கறியெல்லாம் வெட்டிட்டு சமைக்கும் போது பார்க்கலாம். கறி குழம்பு பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பாருங்க. அடுத்ததா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வைக்கிறாங்க. 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா கறி குழம்பு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸ்கூல் வந்து வந்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு குழம்பு எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பாக்கலாம். ஆமா, குட்டீஸ் எல்லாம் வந்துட்டாங்கங்க. அதனால பார்த்தீங்கன்னா கடகடன்னு சமைச்சாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சமைச்சாச்சு. வெளியே வந்து மட்டன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்குறேன். நல்லா சாஃப்டான சப்பாத்தி இருக்குங்க. இப்போ வாங்க என்னென்ன ஸ்பெஷல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாமா. சுட சுட வந்து சாதம் சமைச்சிருக்கேன். அடுத்ததாக வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் இருக்குது. அடுத்ததாக மட்டன் ஃப்ரையும் செஞ்சுருந்தோங்க. கொஞ்சமாக கறி எடுத்து மட்டன் ஃப்ரை செஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆட்டுக்கறி குழம்பும் சமைச்சாச்சு. எல்லாம் சமைக்கிறதுக்குள்ளே பசி நல்லா எடுத்தாச்சுங்க. அதனால் நான் வந்து சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறேங்க. எனக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். உங்களுக்கு ரைஸ் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சமைச்சிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியே சேர்ந்து சமைச்சி சாப்பிட்றது ரொம்பவே ஜாலிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு டின்னர் வந்து ரெடிங்க. சுட சுட சப்பாத்தி. அடுத்ததா வந்து மட்டன் ஃப்ரை பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கு. இங்க வந்து ஆட்டுக்கறி குழம்புங்க. அது அவ்வளவுதான். ஓபன் பண்ணி காட்டேன். காட்டு ஓபன் பண்ணி. சப்பாத்தி எப்படி தேய்ச்சி போட்டு எடுக்கணும் பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.